வணக்கம். என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நம் ஆண்டு விழா கதையை சுருக்கி சொல்ல வந்துள்ளேன். குழந்தைகளின் உலகம் மகிழ்வானது. அவர்களுக்கு மகிழ்ச்சி, வியப்பு, ஆர்வம், நன்மதிப்பு என்ற அனைத்தும் எடுத்துக்காட்டும் வகையில் இந்த ஆண்டு விழா நடைபெறவுள்ளது. முதலில் ஹைடி. அவள் எப்பொழுதும் சுட்டித்தனமாகவே இருப்பவள். அவர்களுடைய நண்பனான யுமைகோ, ஹீமாவரி மற்றும் அவளின் செல்ல ஆட்டுக்குட்டியான பில்லி. பில்லியுடன் விளையாடும் நேரத்தில் எதிர்பாராமல் ஹைடி ஒரு குகைக்குள் சென்றாள். அவளை தேடி அவளுடைய நண்பர்களும் செல்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து மாய உலகை அடைகிறார்கள். அங்கு மிக்கி மினி, டிங்கர்பெல், ஸ்னோ ஒயிட் மற்றும் குள்ள மனிதர்கள், ஹியாவதா, வினி த பூ, பீட்டர் பேன், டால்மேஷன் இவர்களிடம் உதவி கேட்டு இறுதியாக 9 இளவரசியிடம் இருந்து சிறப்பு பரிசுகளை பெற்று வந்த இவர்கள் குகையின் மறுமுனைக்கு வருகிறார்கள். வெளியே வந்தார்களா? அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களா? வாருங்கள், நாம் பார்ப்போம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க என் தோழி யாழினியை அழைக்கிறேன். நன்றி உமா மகேஸ்வரி. இப்பொழுது நாம் ஹைடியை பற்றி பார்ப்போம். Once upon a time, there was a young girl named Heidi who loved adventure more than anything in the world. She had explored mountains, crossed rivers, and sailed across the seas with her friends Himawari, Billy, and Yumeko. Their work was to take care of their sheep and herd them. High up in the snowy mountains lived the sweetest girl around. It's Heidi. High up in the silver Alps, her grandpa and her dog right by her side. Heidi, you love the sunshine. Heidi, you make me feel fine. Heidi, you always get it right. You always get it right. You always get it right. பில்லி, பில்லி தொல்லை பண்ணிட்டே இருக்காத. தொல்லை பண்ணாத பில்லி. அச்சச்சோ, பில்லி எல்லாரையும் கூட்டு வந்துரு.